இதுதான் என்ட்ரன்ஸ் ஏரியா. இதுக்குள்ள என்டர் ஆகி முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா நமக்கு டிக்கெட் வந்து எடுக்க வேணும். பலன்ஸை வந்து 5 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. இது பெரிய விஷயம். ஏன்டா சிடி பஸ்ஸில் இலகர்னா நமக்கு இலங்கை பேருந்தில் இலகர்னா மிச்சம் சில்லறையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சிவப்பு சொண்டான் கரண்டி வாரியன் அப்படிங்கிற 2 இனங்கள் வந்து காணப்படுது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு செம்மஞ்சள் கலர்லையும் ஒன்று வெள்ளை கலர்லையும் காணப்படுது. சாக்லேட் கலரான ஒரு குதிரை உண்டு. அதுலேயும் பாருங்க அதில் முகத்தில் ஒரு வெள்ளை கலர் மார்க் இருக்குது. ரொபின்வுட்ல வர குதிரை மாதிரி இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. இவர் தான் மிஸ்டர் கரடி. பாருங்க நல்ல ஒரு வயசு போன ஒரு ஆள் மாதிரி தான் இருக்காரு. வேறு சிங்கத்தை பார்த்தாச்சு, கரடியை பார்த்தாச்சு. ஆனா இவரை பார்க்காம போனா சரியில்லை அப்படிங்கிறதுக்காக இவரையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப தூரம் கால் கடுக்க நடந்து வந்திருக்கேன். மிஸ்டர் புலி, வரிப்புலி அந்த போயிட்டு இருக்காரு. ரொம்ப ஆபத்து அப்படின்ட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாள் நம்ம ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு காணொலியை தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில காணப்படுற இலங்கை தலைநகரத்துல இருக்கின்ற மிக பிரம்மாண்டமான ஒரு மிருக காட்சி சாலைக்கு தான் நம்ம போகிறோம். சின்ன வயசுல எல்லாருக்கும் ஒரு பெரியதொரு ஆசை இருக்கும், மிருக காட்சி சாலைக்கு போகணும், அங்க இருக்கிற மிருகங்களை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்போம். சிலருடைய கனவுகள் நிறைவேறிக்கும், சில ஆட்கள் இதுவரைக்கும் போகாமலுக்கே இருப்போம். ஆனா இலங்கையில காணப்படுற இந்த மிருக காட்சி சாலைங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மிருக காட்சி சாலை. கிட்டத்தட்ட 3000 மிருகங்களுக்கு மேல வந்து இந்த மிருக காட்சி சாலையில வந்து காணப்படுகிறது. அதுலயும் பாத்தீங்களா இருந்தால் முன்னே காலத்துல இருந்ததை விட, அதாவது கொஞ்ச காலத்துக்கு 2-3 வருடத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப இலங்கையில காணப்படுற அந்த மிருக காட்சி சாலையில நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படி என்று சொல்லப்பட்டுச்சு. நானும் ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னாடி மிருக காட்சி சாலைக்கு வந்துட்டு போனேன். அதுக்கு பிறகு வரல. இப்ப ரொம்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. புது வகையான மிருகங்கள் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஏன் த லயன் கிங் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு படம் ஒன்று, ஒரு கார்ட்டூன் ஒன்று பார்த்துருப்பீங்க. அதுல வருகின்ற சிம்பா என்று சொல்லப்படுற ஒரு ரொம்ப பிரபலமான சிங்க குட்டி கூட இப்ப இலங்கையில காணப்படுற இந்த ஜூல இருக்குது, காணப்படுகிறது அப்படி என்று சொல்லப்படுகிறது. ஸோ என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, எப்படியான புது புது விஷயங்கள் இருக்குது, இலங்கையில காணப்படுற மிகப்பெரிய பிரம்மாண்டமான இந்த மிருக காட்சி சாலை எப்படி காணப்படுது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லா பாருங்க, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நாம நம்மளுடைய மிருக காட்சி சாலைக்குள்ள வந்து என்டர் ஆகிடுவோம். இதோ முன்னாடி காணப்படுற நம்முடைய தேசிய மிருக காட்சி சாலை தெஹிவலையில காணப்படுறது. முதல்ல ரோட்டு வந்து அப்படியே மாறி அங்கால சைடுக்கு போயிடலாம். இதுல வந்து என்ட்ரன்ஸ் எங்க இருக்குது, எக்ஸிட் ஒன்லியா. ஓகே, என்ட்ரன்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி போகணும்னு நினைக்கிறேன். இது வெளியே இருக்கின்ற பகுதி. இந்த முன்பகுதியெல்லாம் நிறைய பேர் சின்ன சின்ன கடைகளை போட்டு சாப்பாடெல்லாம் விற்காங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் வாரத்தால் அவங்களுக்கு ஒரு தொழில் ஆதாரமாக இந்த இடத்துல சின்ன சின்ன கடைகளை போட்டு வியாபாரங்கள் செய்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் என்ட்ரன்ஸ் ஏரியா. இதுக்குள்ள என்டர் ஆகி முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா நமக்கு டிக்கெட் வந்து எடுக்க வேணும். இதில் அட்மிஷன் ரேட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இந்த அட்மிஷன் ரேட் வந்து பார்த்தீங்க என்றால் பாடசாலை மாணவர்கள் என்று வரும்பொழுது ரொம்ப குறைந்த கட்டணம் தான், 59 ரூபா, ஆல்மோஸ்ட் 60 ரூபா 20 பேருக்கு உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு. சின்ன பிள்ளைகள்னா 118 ரூபா 120 ரூபா. உள்ளூரில் இருக்கிற பெரியவங்களுக்கு கிட்டத்தட்ட 295-300 ரூபா வருது. ஃபாரினர்ஸ்னா அந்த பேமெண்ட்டே கூட. ஸோ நம்ம இப்போ உள்ளுக்கு போயிட்டு டிக்கெட் வந்து எடுத்துருவோம். நம்ம இலங்கை காசில் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் இவங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, இதில் 300 ரூபாய் நம்ம எடுத்திருக்கிறோம். அப்படியே போயிட்டு டிக்கெட்டை வாங்கிடலாம். நம்ம டிக்கெட் வந்து இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணியாச்சு.
டிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நமக்கு 250 ரூபாய் ப்ளஸ் வெட்டோட சேர்த்து தான் நமக்கு 295 ரூபா வருது. ஆனால் இதில் என்ன முக்கியமான விஷயம்டா, நமக்கு பேலன்ஸை வந்து 5 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. இது பெரிய விஷயம். ஏன்டா சிடி பஸ்ஸில் இலகர்னா நமக்கு இலங்கை பேருந்தில் இலகர்னா மிச்சம் சில்லறையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இங்கே வந்து நமக்கு அந்த 5 ரூபாயும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சரியான சட்டப்படி நடக்கிறாங்க. நம்ம உள்ளுக்கு வந்தோடனே இந்த ஏரியா இப்படி தான் காணப்படுது. நிறைய பேர் வந்து இந்த மிருக காட்சி சாலைக்கு வந்து வருவாங்க. முதலாவது நமக்கு பார்க்கறதுக்கு இருக்கிறது நீர்வாழ் காட்சி சாலை அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம போகிறதா இருந்தால் அதுக்கு போகலாம், அல்லது ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கொள்ளலாம். இந்த பகுதியில் பாருங்க, ரொம்ப அழகான 2 பறவை இனம் இருக்குது. இதில் பேர் என்னன்னு தெரியல, ஆனால் இதை வெளியில் விட்டுருக்குறாங்க. ஒருவேளை இது பறந்து போயிட்டேன்னா என்ன செய்வாங்களோ தெரியாது, ஒருவேளை பறக்காதோ தெரியா. ரொம்ப அழகா இருக்குது. அது பிங்க் கலர்ல ரொம்ப அழகான ஒரு வெளிநாட்டு பறவை தான் இது. இதுல பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் என்ன மிருகங்கள் இருக்குது அப்படி என்று சொல்லி மெப் ஒன்று வந்து போட்டிருப்பாங்க. அதோ பாருங்க, முன்னாடி இருக்கிறது அந்த மெப். இந்த மெப்பை பார்த்தா தான் இந்த குறிப்பிட்ட மிருக காட்சி சாலைக்குள்ள நம்ம சரியான முறையில போக முடியும். ஏன்னா ரொம்ப 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 பெருசு. பல கிலோமீட்டர்களை பரப்பளவாக கொண்டு தான் இந்த மிருக காட்சி சாலை என்றது இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா விளங்கும் எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுன்னு சொல்லி. ஆக்சுவலி சொல்ல போனால் நாம் இந்த இடத்துல நிற்கிறோம். இப்போ இந்த இடத்துல நிற்கிறோம். இவ்வளவு ஏரியா நம்ம கவர் பண்ணுறதுக்கு இருக்குது. இதை ஃபுல்லாகவே நாம் இந்த வீடியோவில் காட்ட போனோம்னா பல மணித்தியாலங்கள் போயிடும். ஸோ இதில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்மளால் பார்க்குறதுக்கு இருக்குதோ அந்த முக்கியமான சுவாரஸ்யமான இடங்களை வந்து காட்டுறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்டான மிருகங்கள் இருந்தால் அதையும் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்டா காட்டுறேன். இப்போ ஆரம்பத்திலேயே முன்னுக்கு என்டர் ஆகின உடனேயும் ரொம்ப பெரியதொரு பறவை ஒன்று இருக்குது. என்ன பறவைன்னு நீங்களே பார்த்து கொமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பறவை இது? ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய ஒரு பறவை இனம், ஆனால் பறக்காது. இதுதான் தீக்கோழி. அந்த இருக்குது பாருங்க, அது முட்டை ஒன்று விட்டு இருக்குது. உங்களுக்கு விளங்குமோ தெரியல, கீழுக்கு வெள்ளையா ஒரு முட்டை ஒன்று விட்டு இருக்குது. யாரும் இது வரைக்கும் வந்து அந்த முட்டையை எடுக்கல. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பச்சை பசேலண்டு காடுகள் போன்ற ஒரு அமைப்போடு தான் இந்த மிருக காட்சி சாலைங்கிறதே முழுமையாக காணப்படுது. காரணம் என்னென்னா, எல்லா மிருகங்களாக இருக்கிறதால ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறது போல ஒரு ஃபீல் வரணும்ங்கிறதுக்காக வேண்டி தான் முழுமையாக காடுகள் போன்ற ஒரு அமைப்புக்கோடு சேர்த்தா போல இந்த மிருக காட்சி சாலையை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம முதலாவதா என்ன செய்வோம்டா, த லயன் என்கின்ற அந்த படத்துல வந்து சிம்பா என்று சொல்லப்படுகின்ற அந்த சிங்கக்குட்டியுடைய ஷோ வந்து 2:30 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் காட்டப்படும் அப்படின்னு சொல்லி போடுபட்டிருந்துச்சு. பின்னாடி ட்ரெக்கர் போகுது, ரொம்ப சவுண்ட் அடிக்கும். கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதனால நாம என்ன செய்ய வேண்டாம், அந்த ஷோ நடக்கிற இடத்துக்கு முதலாவது போயிட்டு அந்த சிம்பான்னு சொல்லப்படுற அந்த சிங்கக்குட்டியை வந்து பார்ப்போம். அப்படியே போயிட்டு அந்த மெப்பை போட்டோ பிடிச்சிட்டு வந்துட்டேன். இந்த மெப் இல்லாமலுக்கு நாம நடந்து தெரிகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்டா ரொம்ப பெரிய இடம்ங்கிறதால மெப் இருந்தால் தான் இலகுவாக எங்களால் ஒவ்வொரு லொக்கேஷனையும் பார்த்து போகக்கூடியமா இருக்கும். முதலாவது அந்த எலிஃபண்ட் ஸ்டேடியம்னு சொல்லப்படுற அந்த யானைகளுடைய சாகசம் காட்டுற இடத்துக்கு பக்கத்துல தான் அந்த சிம்பாவினுடைய ஸ்டேடியம் இருக்கு அப்படின்னு போட்டுப்பட்டிருக்குது. அங்க போயிட்டு நாம என்ன செய்ய முடியும், முதல்ல சிம்பா வந்து பார்ப்போம். நடந்து பேசுறதால ரொம்ப களைப்பாகவும் இருக்குது. ஏன்னா காலையிலேருந்து நிறைய இடங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ண போனதால ரொம்ப டயர்டும் வேற அதோடு சேர்த்து காலும் வந்து கடுக்குது. ஸோ வேகமாகவே அந்த சிம்பா இருக்கிற இடத்துக்கு போய் பார்ப்போம். அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா தற்பொழுது சிம்பாவுடைய அந்த ஷோ வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. காரணம் என்னென்னா, சிம்பாங்கிற அந்த குட்டி இப்போ பெருசாகிட்டான். நான் வந்து கன நாளைக்கு முதல் வரணும் பார்க்கணும் அந்த ஷோன்னு சொல்லி முடிவெடுத்திருந்தேன். நான் சில வேலைகள் காரணமாக இந்த கொழும்பு பக்கம் வந்து படலை. அதுக்கிடையில் குட்டி பெருசாகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதால் அந்த ஷோ வந்து தற்போதைக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. பெரிய சிங்கங்கள் அங்கால பக்கத்துல இருக்கும், அதை போய் பாருங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். அந்த பெரிய சிங்கத்தை பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல உங்களுக்கு இலங்கையில காணப்படுற ஒரு ரொம்ப பெரிய ஒரு மிருகம் ஒன்று இருக்குது. அது என்ன மிருகம் வந்து நீங்களே பாருங்க. இந்த இடத்துல தான் காணப்படுது இலங்கையினுடைய யானைகள். இலங்கை யானை என்று சொல்றப்போ இந்த யானைகளுக்கு பாரிய அளவிலான ஒரு மவுசு இருக்குன்னு சொல்லணும். ஏன்றால் இந்த இனம்ங்கிறது
ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு யானை இனமாகத்தான் என்ன செய்யும்னா காணப்படும். இலங்கையிலிருந்து இந்த யானைகளை எல்லாம் வெளிநாடுகளுக்கு கூட வெளிநாட்டவர்கள் இம்போர்ட் பண்ற எக்ஸ்போர்ட் பண்ற அந்த வேலையெல்லாம் வந்து பார்ப்பாங்க. அதனால இந்த யானை இனம்ங்கிறது இலங்கையில காணப்படுற ரொம்ப ஒரு பிரபலமான யானை இனம். அதை இதுக்குலாம் வச்சு என்ன செய்யறாங்கன்னா வளர்க்காங்க. யானை விளையாட்டு அரங்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனா இதுக்குள்ள வந்து இதுக்கு விளையாட்டு காட்ட மாட்டாங்க. அதுக்கு ஒரு ஸ்டேடியம் இருக்குது. அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் எக்ஸசைஸ், 8:30லேருந்து 11:30 மட்டுக்கும் பாத் டைம், 11:30லேருந்து 4 PM வரைக்கும் ரெஸ்டிங், அதுக்கப்புறம் 4:30 இருந்து ஹலோ டு எலிஃபென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டைம் ஷெடியூல் போட்டு வச்சுக்கிறாங்க. 5 மணிக்கு சாப்பாடு கொடுக்குற நேரம் வந்து ஒவ்வொரு நேரங்கள் இந்த யானைகளுக்காக அவங்க ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட இந்த பகுதிக்குள்ளே கொண்டு வந்து சாப்பாடு வந்து கொடுப்பாங்க. 3 பேர் இருக்கிறாங்க. இதோ முன்னாடி காணப்படுற இந்த பகுதியில தான் காட்டின் ராஜா சிங்கம் வந்து காணப்படுறாரு. சிம்பாவும் ஒருவேளை இங்கே இருந்தாலும் இருக்கும், இல்லாட்டி அதை வேற எங்கேயாச்சும் தனியாக போட்டிருக்காலோ தெரியல. பாருங்க, இந்த ஏரியாவில் 3 பேர் இருக்காங்க. ஒரு பெண் சிங்கம் அந்த கல்லுக்கு மேல தூங்கிட்டு இருக்கு. அங்கால 2 ஆண் சிங்கம் வந்திருக்கு. ஆனா அந்த ஆண் சிங்கம் ஏதோ புல்ல சாப்பிடுற மாதிரியே இருக்கு. சிங்கம் புல்ல சாப்பிடுமா? இல்லையே. ஒருவேளை சாப்பாடு எதுவும் போட்டிருக்காங்களோ தெரியல. இது வந்து ஆப்பிரிக்கன் லயன் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்பிரிக்க சிங்கம் வந்து அந்த உள்ளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் சிங்கம் வந்து அந்த குகை போன்ற அமைப்புக்குள்ளேயும் வந்து இருக்குது. மொத்தம் இந்த ஏரியாவில் 4 சிங்கம் இருக்குது. ஆனால் இதுக்குள்ள வந்து சிம்பா மட்டும் காணவில்லை. பெரியதொரு ஏமாற்றமாக போய்த்து சிம்பா பார்க்க வந்தோம். ஆனால் கடைசியில் சிம்பாவை பார்க்கவே முடியலை. ஒருவேளை அதை வேறையா எங்கேயாச்சும் போட்டு வச்சிருக்காங்களோ தெரியல. அந்த இன சிங்கத்தை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்கணும் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் அது காட்டுல இருந்த குட்டியை இஞ்ச கொண்டு வந்து அவங்க பெரிதாகிற வரைக்கும் வளர்ப்போம் என்ற ஒரு ப்ரொஜெக்டுகளை கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ ஒருவேளை அது பெருசாயினோடனையும் அதை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெருசாயினதுக்கு பிறகு அதை காட்டுக்கு கொண்டு விடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தோட அதை வேற எங்க சரி வச்சிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்கச்சக்கமான மிருகங்கள் இருக்குது. 1 2 அல்ல, கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட அந்த மிருகங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்க, முன்னாடி வந்து ஒரு பெரியதொரு ஒட்டக சிவிங்கி ஒன்று இருக்குது. பார்த்தீங்களா, ரொம்ப பெரிய ஒரு ஒட்டக சிவிங்கி இருக்குது. ஆனால் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறாரு. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 3 பேர் இருப்பாங்க. இப்போ ஒரு ஆள் தான் இருக்கிறாரு. அவருடைய தங்குற இடம் தான் அது. இந்தியாவில் வந்து அவர் என்ன செய்வாருன்னா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இரவையில் அப்படியே அங்கே தங்குவார். இந்த பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான பறவை இனங்கள் இருக்குது. இது ஒரு வகையான மரங்கொத்தி. என்ன பெரிய சொண்டு பாருங்க, ரொம்ப பெரிய சொண்டுள்ள ஒரு மரங்கொத்தி இனம் தான் இது. இது எல்லாமே வெளிநாட்டு இனங்கள், இலங்கை இனங்கள் கிடையாது. இந்த பகுதியில் நமக்கு ஒரு வகையான கொக்கு போன்ற அமைப்பு தான். சிவப்பு சொண்டான், கரண்டி வாரியன் அப்படிங்கிற 2 இனங்கள் வந்து காணப்படுது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு செம்மஞ்சள் கலர்லையும் ஒன்று வெள்ளை கலர்லையும் காணப்படுது. இவர்களுக்கு சாப்பாடு மீனும் இறாலும் வச்சிருக்கிறாங்க. மேலுக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னா கூடு கட்டி வாழ்றதுக்குரிய ஏற்பாடுகள்லாம் வந்து அவங்களே கூடு கட்டி கொள்றாங்க. பாருங்க, அந்த 2 செம்மஞ்சள் நிறத்தில் இருக்கிற அந்த 2 இனமும் சிவப்பு சொண்டான் என்ற அந்த இனம் வந்து எப்படி கூடு கட்டுறாங்கன்னு பாருங்க. இப்படி நிறைய வகையான பறவை இனங்களும் இந்த மிருக காட்சி சாலையில வந்து காணப்படுகிறது. இந்த ஏரியாவில எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான குதிரைகள்லாம் வச்சிருக்கிறாங்க. குதிரை எல்லாத்தையும் ஒரு கூடு மாதிரி ஒரு அமைப்புக்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா விளங்கும். ஒரு ஆள் பச்சை பசேல் என்ற புல்லை வந்து சாப்பிட்டு இருக்கிறாரு. நல்ல ஒரு
சாக்லேட் கலரான ஒரு குதிரை உண்டு. அதுலேயும் பாருங்க அதில் முகத்தில் ஒரு வெள்ளை கலர் மார்க் இருக்குது. ரொபின்வுட்ல வர குதிரை மாதிரி இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. இப்படி 4-5 குதிரைகள் இந்த பகுதியில் வச்சிருக்கிறாங்க. இதுவும் அதே போல சாக்லேட் கலரான ஒரு குதிரை தான். அதுக்கு பாருங்க மேலே இருக்கிற முடியெல்லாம் என்ன அழகா ஷேப்பா வந்து வெட்டியிருக்கிறாங்க. நான் நினைக்கிற அளவுக்கு இந்த குதிரையெல்லாம் இன்னும் உயரமாக வளரும். இப்ப இந்த பகுதியில இந்த வயசுல வந்து இது ஒரு குட்டியான குதிரைன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இது ஒரு சின்ன இன குதிரையாக இருந்தாலும் இருக்கலாம். 300 ஆள் இருக்காரு பாருங்க. இவரும் அதே போல சாக்லேட் கலர் குதிரை தான். இந்த இன குதிரைகள் எல்லாத்துலயும் அந்த முகத்துல பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல அழகான ஒரு மார்க் கொண்டு இருக்குது. இப்படியான இனக்குதிரைகள் தான் கூடுதலாக நாம திரைப்படங்கள்ல எல்லாம் பார்க்க நமக்கு காட்டுப்படும். ரொம்ப அழகான குதிரைகள். இதுல சில குதிரைகள் வந்து கருப்பு கலர்ல கருகரண்டி இருக்கு. அந்த குதிரையெல்லாம் காணல. இருக்கிற எல்லாமே சாக்லேட் கலர்ல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நம்முடைய இனங்கள் கொஞ்சம் இருக்குது. கழுதைகள் நம்மளோட கூட்டாளிகள்ல இருக்காங்க, நண்பர்கள்ல இருப்பாங்க கழுதைகள். நாம இயேசுமா திட்டு வந்தானே, ஸோ அப்படியான ஒரு இனம் தான் இது, கழுதை இனம். குதிரையும் கழுதையும் பக்கத்துல போட்டு வச்சிருக்காங்க. ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா கடைசியில் அது கோவேரி கழுதையாக போயிடும். இப்போ இன்னொரு சூப்பரான ஒரு மிருகத்தை வந்து குயிக்காக போய் பார்த்துருவோம். இந்த ஜூவுக்கு வந்தாலே எனக்கு ரொம்பவுமே ஒரு பிடிச்ச இடமாண்டா இந்த இடம் தான். அந்த இடத்துக்கு நானும் உங்களை வந்து கூட்டிட்டு போயிடும் பாருங்க. இந்த இடம் முழுமையா பாத்தீங்கன்னா ஒரு பெரியதொரு கூடு மாதிரி அமைச்சு அந்த கூட்டுக்குள்ள கிளிகள், வெளிநாட்டுக்கு வர்க்கத்தை சேர்ந்த கிளிகளை வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா உள்ளுக்கு வச்சிருப்பாங்க. அந்த கிளி எல்லாத்தையும் நாம உள்ளுக்கே போயிட்டு பார்க்க முடியும். அந்த என்ட்ரன்ஸ் வந்துட்டு இதோ முன்னாடி இருக்குது. அந்த என்ட்ரன்ஸால உள்ளுக்கு போயிடலாம். என்ன நாம் பேசுறது உங்களுக்கு பெருசா கேட்காது, அந்த கிளி கத்துற சத்தம் தான் உங்களுக்கு கூடுதலா கேட்கும். ஆனாலும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க என்று நினைக்கிறேன். இதுக்குள்ளால போயிட்டு அப்படி நாம் என்ன செய்ய மாட்டோம், என்ட்ரன்ஸுக்குள்ள போயிடுவோம். இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். இதுக்குள்ள போயிடலாம். இது ஏன் இப்படி வச்சிருக்காங்கன்னா உள்ளுக்கு இருக்கிற அந்த மிருகங்கள்லாம் பறவைகள்லாம் பறந்துடாமலுக்கு தான் அவங்க என்ட்ரன்ஸை வந்து ரொம்ப பாதுகாப்பான முறையில வச்சிருக்கிறாங்க. இதுக்குள்ள வந்தோம்னா பெரியதொரு கூட்டுக்குள்ளதான் நாம் என்ன செய்யமா நிற்போம். அந்த கூடு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா நிறைய கிளிகள், அதே போல அன்னம், வித்தியாசமான பறவை இனங்கள், அணில், இப்படி நிறைய இருக்குது பாருங்க. இந்த பறவையை பாருங்க, இவ்வளவு வித்தியாசமா இருக்கு. இயற்கையின் படைப்புங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. அதுல இதெல்லாம் இயற்கைக்கு ஒரு சான்றுன்னு சொல்லலாம். இந்த பகுதியிலெல்லாம் வெள்ளை அன்னங்கள் இருக்குது. இந்த சத்தத்தை கொஞ்ச நேரம் கேட்டு பாருங்க. இந்த சத்தமே ஒரு விதமான ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். ஒரு ஆள் பாருங்க அந்த ஏணிப்படியில வந்து அந்த கைப்பிடியில நிக்காரு. இதுல அந்த சொண்டை பாருங்க, கொத்துமண்டா பெரிய ஒரு துண்டு நம்மள இருக்கு. அது போலவே இருக்கு. அந்த மரத்தை அது கடிக்குது. இதெல்லாம் வெளிநாட்டு இனங்கள், இலங்கை இனங்கள் கிடையாது. இது எல்லாத்தையும் ரொம்ப பாதுகாப்பா கொண்டு இந்த இடத்துல பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. விதமான கலர் இருக்குது. அந்த இடத்துல நீல கலர் வந்து இருக்குது பாருங்க, நீலம், மஞ்சள், இது சிவப்பு, பச்சை, நீலம் எல்லாம் கலந்த மாதிரி. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பறவை இனங்கள் வந்து காணப்படுது. கிளி காணப்படுகிறது, அதோடு அன்னம், கோழி, அதே போல பேரு தெரியாத நிறைய பறவைகள் இது காணப்படுது. இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டா தான் நம்ம வடிவமைச்சிருக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்கு இருக்கிற பறவை எதுவும் வெளியில பறந்து போகாத அளவுக்கு சுத்தி அப்படியே நெட்டால இதை கவர் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்ததா இன்னொரு சூப்பரான ஒரு மிருகம் ஒன்று இருக்குது. அந்த மிருகம் இருக்கிற இடத்தையும் நம்ம போய் பார்த்துடலாம். இந்த ஏரியாவில் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஆள் இருக்காரு. இவர் தான் மிஸ்டர் கரடி. பாருங்க, நல்ல ஒரு வயசு போன ஒரு ஆள் மாதிரி தான் இருக்காரு வேறு. ஆனா ஒரே இடத்த நிக்காரு இல்லை, நடந்தே தெரியுற. நாமெல்லாம் இதெல்லாம் டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்திருக்கோம்.
இப்போ ஜூக்கு வந்தால் தான் இதெல்லாம் நேரில் வாங்கக்கூடிய மாதிரி இவருக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் பாருங்க. ஒரு குகை மாதிரி ஏரியா உண்டு. அந்த குகைக்குள்ள வந்து அவர் தூங்குறதுக்கு ஒரு கட்டில் மாதிரியான ஒரு அமைப்பு. காலையில திறந்து விட்டாங்கன்னா இது ஃபுல்லாவே அவர் என்ன செய்வார்னா சுத்தி திரிஞ்சிட்டு இரவு ஆகும் பொழுது அந்த இருக்கிற கூட்டுக்குள்ள கொண்டுட்டு போயிட்டு அவரை அடைச்சி விடுவாங்க. இப்ப வந்து இன்னும் ரொம்ப பயங்கரமான ஒரு மிருகத்தை தான் நான் பார்க்க போறோம். சிங்கத்தை பார்த்தாச்சு, கரடியை பார்த்தாச்சு. ஆனா இவரை பார்க்காம போனா சரியில்லை அப்படிங்கிறதுக்காக இவரையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப தூரம் கால் கடுக்க நடந்து வந்திருக்கேன். யார் இவர் என்று நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு விளங்கியிருக்கும். இவர் தான் நாள் பாருங்க, மிஸ்டர் புலி, வரிப்புலி அந்த போயிட்டு இருக்காரு. ரொம்ப ஆபத்து அப்படின்ட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. இந்த இடத்துல தண்ணிக்குள்ள ஒரு ஆள் கிடப்பாரு. வாங்க போய் பார்ப்போம் அவரை. இதுல அவர் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே போடப்பட்டிருக்குது. பெங்கால் டைகர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இனம் தான் இது. இதுவும் வெளிநாட்டு இனம் தான், இலங்கை இனம் கிடையாது. இவரும் தண்ணிக்க வந்து கிடக்காரு பாருங்க. இந்த இருக்கார் ஒரு ஓ மை காட், ரொம்ப பெருசு. இதுட்டெல்லாம் மாட்டினவோ நம்மளோட கதை அவ்வளவுதான், சம்பல் தான். இதையும் பாத்தீங்கன்னா 2 பேர் கிடக்குறாங்க இந்த இடத்துல. ஒரு ஆள் தண்ணிக்கு கிடக்காரு, இன்னொரு ஆள் வந்து இந்த ஏரியாவெல்லாம் சுத்தி திரியிறாரு. வந்து அன்னைக்கு பாருங்க, இன்னும் பெருசப்பா இது. பின்ன போய் மறைஞ்சிட்டு. புலி பதுங்குவதெல்லாம் பாய்வதற்கே தான், பயந்தல்ல. பதுங்கிட்டு இருக்குது. இவர் நல்ல ஆத்தலா தண்ணிக்க கிடக்குறாரு. இந்த வருது பாருங்க. ஓ, ஒரு காலை பாருங்க, இன்னும் பெருசு. நான் நினைக்கிற அளவுக்கு ஒரு புலியே கிட்டத்தட்ட 6 அடி கிட்ட இருக்கும் போல இருக்குது. சரி மக்களே, இந்த இடத்துல பார்க்க போனா பார்த்துட்டே இருக்கலாம். எக்கச்சக்கமான மிருகங்கள், நாம காணாத ரொம்ப அபூர்வமான இயற்கையின் படைப்பு இப்படியெல்லாமா இருக்குன்னு நாம வியந்து பார்க்கக்கூடிய நிறைய மிருகங்கள் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மிருகங்களை வந்து நான் ஒரு குயிக்கான ஒரு சினிமேட்டிக் மாதிரியான ஒரு வீடியோவை வந்து போடுறேன். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஃபைனலி இட்ஸ் டைம் டு லீவ். நாம் இந்த இடத்த விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்னும் பகல் சாப்பாடு சாப்பிடல, 3:30 மணியாக வந்து போயிட்டுது. ஸோ உங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற நண்பர்களுக்கு இலங்கையில் இருக்கிற இந்த மிருக காட்சி சாலையை வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து குறைவு. கண்டிப்பாக முடியுமா இருந்தால் நீங்கள் வாங்க, இந்த சுற்றுலா பயணிகளாக வந்து இங்கே இருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் சுற்றி பாருங்கள். கண்டிப்பாக மறக்காமலுக்கு இந்த ஜூலஜிக்கல் கார்டன் ஆகிய இந்த மிருக காட்சி சாலையை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமலுக்கு பாருங்கள். பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு தூரமான 3000க்கும் மேற்பட்ட மிருகங்கள் இங்கே இருக்குது. ஸோ வர முடியாதாக்கள் நம்முடைய இந்த வீடியோ உண்டாக ஒரு குறிப்பிட்ட அளவான விடயங்களையாச்சும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோனூடாக உங்களை சந்திக்க வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். டாடா, பை பாய்.